உன்னத பாட்டு 32ஆம் பாகம். ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்னவென்றால் 7ஆம் அதிகாரம். இந்த 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கும், சம்பூரணத்தை குறிக்கும், நிறைவை குறிக்கும். அதனால் இந்த 7 என்ற அந்த இலக்கத்தின் மேல் எனக்கு ஒரு ஆசை உண்டு. அந்த வகையில் இன்று உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்துக்குள் வந்திருக்கின்றோம் என்னும் பொழுது இது எனக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுக்கிறது, ஒரு பெரிய சாதனையை கூட கொடுக்கிறது. பாருங்கள், 6 அதிகாரங்களை 31 பாகங்களில் படித்திருக்கிறோம். ஆக என்னை பொறுத்தவரை கொஞ்சம் ஆழமாகத்தான் படித்திருக்கிறோம். ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சில தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நான் அந்த முழு ஆழத்தில் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன்? அவசியமும் இல்லை. ஆகவே ஓரளவு ஆழத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு சாதாரண மேலோட்டமாய் அதை படித்து புரிந்தும் புரியாமலும் குழம்பியும் குழம்பாமலும் இருப்பதை விட ஓரளவுக்கு ஆழமாக படிப்பது எனக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் கூட 31 அதிகாரங்கள் 31 பாகங்கள் நீங்கள் படித்து விட்டீர்கள். இப்போது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி என்ன தோன்றுகிறது? அழகான புத்தகம் அல்லவா? அருமையான புத்தகம் அல்லவா? தீர்க்க தரிசன புத்தகம் அல்லவா? ஆசையான ஒரு புத்தகம் எனக்கு. இப்போது இன்று 7ஆம் அதிகாரத்துக்குள் வந்திருக்கிறோம். இதிலே முதல் 9 வசனங்களும் மறுபடி மணவாளன் மணவாட்டியோடு பேசி அவளை வர்ணிக்கிறார். இப்போ நமக்கு தெரியும், இந்த உன்னத பாட்டில் மணவாளன் மணவாட்டியை வர்ணிப்பார், மணவாட்டி தன்னைத்தானே வர்ணிப்பாள், மணவாட்டி மணவாளனை வர்ணிப்பாள். இன்னும் வேறு சிலர் சம்மந்தப்படுவார்கள், யூதர்கள் மற்றும் பிறர். அந்த வகையில் இப்போ மறுபடி இந்த மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ 6ஆம் அதிகாரத்தின் அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்ன படித்தோம் என்று. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அப்புறம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், அந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களிலும் மிருகத்தின் இலக்கமாகிய 666 என்றதை எடுக்காமல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முயற்சித்து 2ஆம் சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுகிறவர்கள், இப்படியெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மணவாளன் மறுபடி மணவாட்டியை 9 வசனங்களில் வர்ணிக்கிறார். அந்த வர்ணனையில் ஆவிக்குரிய அர்த்தமும் ஆழமும் இருக்கின்றதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மறுபடி ஒன்று சொல்லுகிறேன், இது காமசூத்திரம் அல்ல. இதில் வருகின்ற அந்த கவர்ச்சி அல்லது காமம் கலந்த அல்லது அந்த பாலியல் ரீதியான சில சொற்கள், வசனங்கள், தாற்பயங்கள் உண்மையாய் அதை குறிப்பது அல்ல என்பதனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இன்று கொஞ்சம் அந்த மாதிரியான சில சொற்கள் வரும். பார்ப்போமே என்னதான் அதற்குள்ளாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று. சரி, வாசிப்போம் முதலாவது வசனத்தை. ராஜகுமாரத்தியே. ஆஹா, எப்படி மணவாளன் தன் மணவாட்டியை அழைக்கிறார் என்று பாருங்கள். ராஜகுமாரத்தியே, உண்மை அல்லவா? அவர் ராஜா என்றால் ராஜாவினுடைய மனைவி ஒரு ராணியாய் இருக்க வேண்டும். அப்போ தேவன், இப்போ திருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அந்த வகையில் பிதாவை நாம் ராஜாதி ராஜாவாய் எடுத்தால், இயேசுவும் ராஜாதி ராஜா தான், பிதாவை ராஜாதி ராஜாவாய் எடுத்தால் அந்த பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் இளவரசர் அல்லவா, ராஜகுமாரர் அல்லவா? அப்போ அவர் கல்யாணம் செய்ய போகின்ற அந்த பெண் ராஜகுமாரத்தியாய்த்தான் இருக்க வேண்டும். அப்போ நாம் ராஜகுமாரத்திகள் என்பதனை நீங்கள் மறக்கக்கூடாது. சரி, ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. இப்போ இந்த 9 வசனங்களில் எப்படி மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கிறார் என்றால், பாதம் முதல் தலைவரை, முதல் கால் வரை என்று அல்லவா பொதுவாய் சொல்லுவோம். இப்போ இவர் பாதம் முதல் தலைவரை வருகிறார். அந்த பாதம் முதல் தலைவரை இருக்கின்ற சில அங்கங்களை சில விதங்களில் வர்ணிக்கிறார். அந்த அங்கங்கள் என்னவென்றும் ஏன் அப்படி வர்ணிக்கிறார் என்றும் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே சந்தோஷமாக படிப்போம், சரியா? அப்போ பாத ரட்சைகள் எங்கே போடுவோம்?
பாதத்தில் அல்லவா, அடிப்பாதத்தில் அல்லவா, அங்கிருந்து தொடங்குகிறார். பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. இதில் தொடங்குவோமா? சபையே, நம்முடைய பாதம் அழகானதாம், அதே நேரம் அது வெறுமையாய் வெளியே தெரிய வைத்தில்லையாம், பாத ரட்சை போட்டிருக்கிறோமாம். இப்போ வேதத்தின் சில வசனங்களிலே இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 52வது அதிகாரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கவா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இப்போ இது என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த மக்களின், சுவிசேஷகர்களின் பாதங்கள் அழகானவை என்று இந்த இடம் சொல்லுகிறது. மத்தேயு 28:19 இயேசுவானவர் நமக்கு என்ன கொடுத்த அந்த பெரிய கட்டளை? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அப்போ சீஷராக்குவதற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அல்லவா? ஆகவே கிறிஸ்தவர்களை நீ சுவிசேஷம் அறிவிக்க போ என்று கட்டளையிட்டால் நாம் எப்படி போவது? பாதத்தால் நடந்தல்லவா? ஆகவே ஏசாயா 52:7 இந்த மலைகளின் மேல் வருகின்ற இந்த சுவிசேஷகனுடைய பாதங்கள் என்று சொல்லும் பொழுது, சுவிசேஷகர்கள் என்பவர்கள் வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயாவினால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதுதான் அது. இயேசுவானவர் வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பு ஏறத்தாழ வந்தவர் தான் இந்த ஏசாயா. அப்போ இந்த சுவிசேஷகர்கள் யார்? அன்பானவர்களே, 2 விதமான சுவிசேஷகர்கள் உண்டு. ஒன்று, சுவிசேஷத்தை அறிவிக்க என்று விசேஷமான அழைப்பும் வரங்களும் கிடைக்க பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களே நமக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். அதாவது இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான வரங்களை கொடுப்பார். சுகமாக்கும் வரம், பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வரம், மற்றும் இன்னும் எத்தனையோ வரங்களை ஆண்டவர் கொடுத்து இவர்கள் சுவிசேஷத்தை இந்த விதத்திலே அறிவிப்பார்கள். அற்புதங்கள் மூலம், தீர்க்க தரிசனங்கள் மூலம், அட்டையாளங்கள் மூலம் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இப்படி விசேஷமான சுவிசேஷ அழைப்பு பெற்ற ஒரு சிலர் தான் பிலி கிரஹாம் போன்றவர்கள். இந்தியாவில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அருமையான சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, இலங்கையிலே அருமையான ஊழியக்காரராய் 1978 முதல் இலங்கையையே கலக்கின அருமையான ஊழியக்காரர் சகோதரர் ராஜேந்திரம் ஐயா. இப்படி நமக்கு தெரிந்த நமது நாட்டவர்களே இருக்கின்றார்கள். இன்னும் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒருவர் இருந்தார். டிஎல் ஆஸ்பர்ன். இன்னும் நாம் ரொம்ப பழைய காலத்துக்கு போனால் டிஎல் மூடி மற்றும் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, இன்னும் ஸ்மித் விகில்ஸ்வர்த், இப்படி பெயர்களை அடுக்கி கொண்டே போகலாம். இப்படி மேற்கத்திய நாடுகளிலே மாத்திரமல்ல, கிழக்கத்திய நாடுகளிலே, இன்னும் எத்தனையோ தேசங்களிலே ஹட்சன் டெய்லர், இப்படி மற்றும் அந்த நாடு கடந்து நாடு மிஷனரிகளாய் சென்றவர்கள் வில்லியம் கேரியாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ பேராக இருக்கலாம். இவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பல கஷ்டங்களுக்குள் அவர்கள் போனார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நிறைய வரங்களை கொடுத்திருந்தார். அவர்களுடைய பேச்சே மக்களை ஆயிரக்கணக்கில் இழுத்தெடுக்கும். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது சுகங்கள், அற்புதங்கள் நடக்கும். அவர்கள் தீர்க்கதரிசனமாய் பெயர்களை எல்லாம் சொல்லி அழைப்பார்கள். அந்த விதமான விசேஷ அழைப்புள்ள சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2வது வகை சுவிசேஷகர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும். ஆண்டவராகிய இயேசு நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலரை சொல்லவில்லை, முழு சபையையும் தான் குறித்தார். ஆகவே அந்த வகையில் நீங்கள், நாம் எல்லாருமே சுவிசேஷகர்கள். ஆகவே நம் எல்லாருடைய பாதங்களும் ஆண்டவருடைய பார்வைக்கு அழகாயிருக்கின்றன. ஏன்? சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகின்றன. புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த சர்வாயுத வர்க்கம். அதிலே பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய
ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்போது நம்முடைய பாதங்களில் வெறுங்காலிலே நடந்தால் கல் குத்தும் முள் குத்தும், அசுத்தங்களை மிதிக்க வேண்டி வரும். ஆகவே அந்த பெயரை கூட பாருங்கள், பாத ரட்சை, பாதத்தை ரட்சை செய்யும் அல்லது பாதுகாக்கும் அந்த கவசம், அதுதான் காலணி, சப்பாத்து, செருப்பு என்று சொல்லுவார்கள். ஆகவே நமது பாதத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அல்லவா, மேடுகளில் ஏறி பள்ளங்களில் இறங்கி போகும் பொழுது. ஆகவே அந்த பாத ரட்சை என்னவென்று எபேசியர் 6:15 சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். ஆயத்தம். இப்போது எனக்கு உங்களை பற்றி தெரியாது, பொதுவாய் நானாக இருக்கட்டும் அநேகர் பொதுவாய் இந்த புறப்படும் பொழுது எல்லா உடைகளையும் அணிந்துவிட்டு கடைசியாய்த்தான் காலணியை போடுவோம். அப்படி தானே பொதுவாக? இப்போது நீங்கள் இந்தியாவிலே மற்றும் இலங்கையின் சில இடங்களிலே, சில வெளி தேசங்களிலே நீங்கள் வாழுகிற இந்தியர்களாய் இருந்தால் அவர்களுடைய பழக்கமே பாதணிகளை வெளியே கலற்றி விட்டு போவது. அப்படித்தானே? அது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் இலங்கையிலே ஒரு சிலர் அப்படி செய்கிறார்கள், எல்லாரும் கிடையாது. இலங்கையிலே பொதுவாக யாரும் அவ்வளவாக அந்த செருப்புகளை சப்பாத்துக்களை வெளியே வைத்துவிட்டு போகின்ற பழக்கம் கிடையாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் வெளியே புறப்படும் பொழுது எல்லா உடைகளையும் அணிவீர்கள், ஆயத்தம் செய்வீர்கள், முகம் கழுவுவீர்கள், எல்லாம் சரி. கடைசியாய்த்தான் அநேகமாக பாதரட்சைகளை மாட்டிக்கொள்வோம். அப்படி தானே? அப்போது ஒரு சுவிசேஷகன் எந்த விதங்களிலே ஆயத்தமாகிறாளோ அது அந்த ஆயத்தங்களை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அவர் புறப்படும் பொழுது அவர் எதை போடுவாராம்? பாதரட்சை. அப்போ பாதரட்சை எதை காட்டுகிறது? ஆயத்தம். ஆயத்தம். அப்படித்தான் எபேசியர் 6:15 சொல்லுகிறது. இப்போ உன்னத பாட்டுக்கு வருவோம். மறுபடி, ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. சும்மா பாதங்கள் என்றல்ல, கால்கள் என்றல்ல, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள். அப்போ அது என்ன காட்டுகிறது? மணவாளன் மணவாட்டியின் பாதத்தை ஏன் ரசிக்கிறார் என்றால், மணவாட்டியாகிய சபை சுவிசேஷத்தை அறிவிக்க போய்கொண்டே இருக்கும். அதே நேரம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த நேரமும் ஆயத்தமாய் பாதரட்சைகளை அணிந்து கொண்டிருக்கும். பார்த்தீர்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரியா? உங்களுடைய மணவாளன் பார்க்கும் பொழுது, ஆஹா, இதோ என் மணவாட்டி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாய் எந்த நேரமும் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் இன்றிலிருந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் வேதத்தில் வசனங்கள் மூலமாய் காட்டிவிட்டேனே. மத்தேயு 28:19 காட்டினேன், எப்படி நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சீஷராக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று. அப்போ போவதற்கு பாதம் வேண்டும். அப்போ ஏசாயா 52:7 உங்களுக்கு காண்பித்தேன். அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று. எபேசியர் 6:15 உங்களுக்கு காண்பித்தேன். அந்த பாதங்களுக்கு பாதுகாப்பு தேவை, கவசம் தேவை. அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று. இவ்வளவும் கேள்விப்பட்ட பிறகு சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் போகாமல் இருக்கலாமோ? அதற்குரிய ஆயத்தம் நமக்கு இல்லாமல் இருக்கலாமோ? ஆகவே அவர் நம்மை ரசிக்கும் ஒரு அம்சம் நாம் சுவிசேஷம் அறிவிப்பதும் அதற்கு ஆயத்தமாய் இருப்பதும். பாருங்கள், அதே வசனத்திலே அடுத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. வாவ்! என்ன அர்த்தம்? உன் இடுப்பை நான் ரசிக்கிறேன். இப்போ பாதத்திலிருந்து மேலே வந்து விட்டார், பாதத்திலிருந்து மேலே வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து இடுப்பு. இப்போ இந்த இடுப்பு என்று சொல்லும் பொழுது, ஆம், உலகம் இடுப்பை ஒரு கவர்ச்சியான பொருளாக காண்பித்து ரசித்து அதை சொல்லுகிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், தமிழிலே கொடியிடையாள் என்று அந்த மெலிந்த இடுப்பை வர்ணிக்கின்றார்கள். அப்போது இப்படி இந்த இடுப்பு மெலிந்திருக்கும் அந்த ரசனை எல்லாம் இருக்கிறது. இப்போ நமக்கு அது தேவையில்லை. இங்கு மணவாளன் ஏன் மணவாட்டியின் இடுப்பை ரசிக்கிறார் என்றால், மறுபடி நீங்கள் என்னோடு வர வேண்டும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு. இந்த சர்வாயுத வர்க்கத்திலே முதலாவது சொல்லப்படுவது இந்த இடுப்பில் இருக்கின்ற ஒரு விஷயம். பார்ப்போமா? 14வது வசனம்,
எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில், அதாவது இடுப்பில் கட்டினவர்களாய். இப்போ இது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற சர்வாயுத வர்க்கமானது ஒரு ரோம போர் சேவகனுடைய உடையை அல்லவா காட்டுகிறது. அப்போ அந்த உடையை அணிந்த பிறகு அந்த உடை உடம்பிலிருந்து வழுவி போகாமல், நழுவியும் போகாமல், ஒட்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இடுப்பிலே ஒரு கச்சையை கட்ட வேண்டும். பெல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் நாம் நமது சர்வாயுத வர்க்கத்தை, பிசாசுக்கு எதிராய் நாம் போராடுகிற அந்த போராட்டத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள முதலாவது நாம் எடுக்க வேண்டிய பொருள் சத்தியம் என்னும் கச்சை, அந்த இடுப்பில் கட்டுகின்ற அந்த கச்சை. புரிகிறதா? அப்போ இங்கே உன்னத பாட்டிலே அந்த இடுப்பை, உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. ஆடடா, அவர் இடுப்பை, மணவாட்டியின் சபையின் இடுப்பை ரசிக்கிறார் என்றால் அவர் என்னத்தை காணுகிறார்? அந்த சபையில் இருக்கிற சத்தியத்தை காணுகிறார். சத்தியத்தை ரசிக்கிறார். பாதங்களை ரசித்த பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஆவலும் அந்த ஆயத்தமும் இதை ரசித்தார். இப்போ சபையில் இருக்கின்ற அந்த சத்தியத்தை ரசிக்கிறார். சத்தியம் இருவகைப்படும். ஒன்று சத்தியமாகிய தேவ வார்த்தை. சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை. அப்போ சபையிலே முதல் பொருளாய் இருக்க வேண்டிய விடயம் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் இல்லாத சபை சபையே கிடையாது. வேதத்தை கற்றுக் கொடுக்காத பிரசங்கமே கிடையாது. வேதத்திலே வாழாத கிறிஸ்தவமே கிடையாது. வேதத்தை அறியாத அறிவே கிடையாது. வேதம் இல்லாமல் நாம் கிடையவே கிடையாது. ஏன், இந்த வேதம் என்பது சும்மா ஒரு புத்தகம் அல்ல. வேற்று மதங்களில் காணப்படுகின்ற மத நூல்களுக்கு ஒப்பான ஒரு நூல் அல்ல. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது. அந்த வார்த்தை இன்று வேதமாக நம்ம கையில் இருக்கிறது. ஆகவே இது லேசுப்பட்ட ஒன்று கிடையாது. இதுதான் சத்தியம். வேதம், சத்தியம் என்பது வேதம். சத்திய வேதம் என்று சொல்லுகிறோம். சத்தியமே வேதம் தான். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆகவே வேதம் என்பது நமக்கு தலையாய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் இப்பொழுது அதிகமாக பேச விரும்பாத ஒன்றை நான் சாடையாக சொல்லுகிறேன். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மற்ற பக்கத்துக்கு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு, அசுத்தத்துக்கு, உலகத்துக்கு அதே அல்ல. வேதத்தை விட்டு விலகி மற்ற விஷயங்களுக்கு, தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவையானவை, ஆனால் எல்லாவற்றையும் விட எது தேவை? தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை, சத்தியம் நமது அறையிலே நம்மை இறுக பிடித்திருக்க வேண்டும். பாருங்கள், அந்த ரோம போர் சேவகன் அவன் என்ன உடையை அணிந்திருந்தாலும் அவன் அந்த கச்சையை கட்டாவிட்டால் அந்த உடை விலகி ஓடிவிடும். ஒழுங்காய் உடம்பில் இருக்காது. ஒன்று கீழே விழும், அல்லது அவனுடைய அந்த வேலையை, போர் யுத்தத்தை செய்ய முடியாதபடி அது 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 இலகுவாகி, லூஸாகி என்று சொல்லுவோம், அது ஆடிக்கொண்டிருக்கும். ஆகவே சத்தியம், வேதம் இல்லாத சபை நழுவியும் வழுவியும் போய்கொண்டிருக்கின்ற ஒரு சபை. சத்தியமாகிய வேதம் இல்லாத கிறிஸ்தவம் நழுவி வழுவி தொய்ந்து போய்கொண்டிருக்கின்ற ஒரு கிறிஸ்தவம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் ரசிக்கின்ற, நம் இடுப்பில் ரசிக்கின்ற அந்த விடயம் வேதமாகிய சத்தியம். அது மாத்திரமல்ல, சத்தியம் என்பது உண்மை. அதை சொல்லையே பாருங்களே, உண்மையாக இருக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுகின்ற ஒரு காலம் இது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நான் காணுவது அநேகமாக, எல்லாம் அல்ல, அநேகமாக போலி. அதாவது, ஐயோயோ, நான் கிறிஸ்தவத்தை போலி என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை போலி என்று சொல்லவில்லை, உங்களை போலி என்று சொல்லவில்லை, என்னை போலி என்று சொல்லவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன், இன்றைக்கு போலித்தனங்கள் வெகுவாக காணப்படுகின்றன. போலி கிறிஸ்தவம், போலி பரிசுத்தம். இப்போ பாருங்கள், பரிசுத்தம் என்பது வேறு. ஆனால் பரிசுத்தத்துக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பரிசுத்தம் போல
இப்போ சில பேர் சிரித்தாலே பரிசுத்தம் போய்விடும் என்கிறார்கள். இப்போது அந்த உதாரணங்களை எல்லாம் நான் எடுக்க விரும்பவில்லை, ஏனென்றால் அப்புறம் அது குழப்பமாகிவிடும். இந்த போலித்தனங்கள் இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் தனக்கு எந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த ஊழியத்துக்கு மாத்திரம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளனாம், நான் ஒரு வேத ஆசிரியனாம், என்னுடைய பிரசங்கங்களை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து பயனடைகிறார்களாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் எந்த அளவுக்கு எனக்கு வேதம் தெரியும்? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு இவ்வளவுதான் வேதத்தை பற்றி தெரியும். இப்போது நான் வேத ஆசிரியன் என்ற ஒரு காரணத்தினால் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்பார்கள். அது என்ன, இது என்ன என்று. மக்கள் கேட்கின்ற கேள்விகளில் முக்கால்வாசி கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியாது. அப்போ என்ன பிரச்சனை? நான் போலியாக அவர்களுக்கு ஐயோ எனக்கு தெரியாது என்று காட்டிக்கொண்டால் வெட்கமே என்று நினைத்து நான் பதில் சொல்லக்கூடாது. அப்போ என்ன நடக்கும்? நான் பொய்யை சொல்லுவேன். கள்ள உபதேசங்கள் இப்படித்தான் உருவாகின்றன. தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்லுகின்ற அந்த உண்மை நமக்கு வேண்டும். அப்போ நான் சில நேரம் சொன்னால் எனக்கு தெரியாது என்று சில பேர் சொல்லுவார்கள். இல்லையே, உங்களுக்கு தெரியாமல் இருக்க வழி இல்லையே. நான் என்ன சர்வ ஞானியா? என்ற தெய்வமே, எனக்கு எத்தனை விஷயம் தெரியாது. ஆகவே தெரிந்ததை விட தெரியாதவை தான் அதிகம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அல்லது கடல் அளவு. வேதத்திலும் தான். போலி இருக்கக்கூடாது. அதுபோல் இப்போது சில சுவிசேஷகர்களுக்கு சில அற்புதங்கள் செய்கின்ற வரம் இருக்கும், வேறு சில அற்புதங்கள் செய்கிற வரங்கள் இருக்காது. ஆனால் நான் காணுகின்றேன் சில நேரம் போலித்தனமாக அது இருப்பது போல காட்டுவதை. இப்போ எனக்கு தெரியும், நல்ல சுகமாக்குகிற வரம் கொண்ட சில ஊழியக்காரர்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கின்ற அந்த வரம் இல்லை. அப்படி இல்லாமலேயே சும்மா அந்த வரம் இருப்பது போல காட்டிக்கொள்ளுகின்ற சிலரையும் நான் கண்டிருக்கிறேன். இந்த போலித்தனங்கள். இப்போ போலித்தனங்கள் கூடாது. கிறிஸ்தவத்துக்குள்ளே போலி அன்பு, போலி பிரசங்கங்கள், ஆவியானவர் கொடுத்ததாக சொல்லி இணையத்தில் இருந்து எடுத்து பண்ணுகிற பிரசங்கங்கள், கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று தன்னுடைய மூளையிலே இருந்து தோன்றுகின்றவற்றை சொல்லுகின்ற போலித்தனங்கள், இப்படி இருக்கக்கூடாது. நான் இதற்கு மேல் பேச விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் இது ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் கூட போலி பரிசுத்தம், போலி அன்பு, போலி வேஷம் கூடாது. சத்தியம் உள்ளதை உள்ளபடி நாம் வாழ வேண்டும். உங்கள் மனதிலே சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லை என்று சொல்லுங்கள். சந்தோஷமா? சந்தோஷத்தை காட்டிக் கொள்ளுங்கள். சிரிப்பு வருகிறதா? சிரியுங்கள். அழுகை வருகிறதா? அழுங்கள். உண்மையாய் வாழுவோம். அதைத்தான் மணவாளன் மணவாட்டியிலே இந்த இடத்திலே ரசிக்கிறார். அப்போது அந்த இடுப்பு எதை காட்டுகிறதா? 2 விடயங்கள். ஒன்று சத்தியம் என்கின்ற தேவனுடைய வார்த்தை, அடுத்தது உண்மையாக இயற்கையாக இயல்பாக வாழுகிற அந்த தன்மை. அப்போ இந்த முதலாம் வசனத்தை நாம் பார்த்தோம். ராஜகுமாரத்தையே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். எந்த நேரமும் உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும், மணவாளன் மணவாட்டியின் சுவிசேஷ ஊழியத்தையும் அதை செய்கின்ற வாஞ்சையையும் அதை செய்யத்தக்க அந்த ஆயத்தத்தையும் ரசிக்கிறார். அடுத்து இந்த சபை சத்தியம் என்கின்ற என்னுடைய வேதத்தை பற்றி கொண்டிருக்கிறது என்பதனை அவர் ரசிக்கிறார். அவருடைய வேதம் அதுபோல சத்தியமாக உள்ளதை உள்ளபடி வாழுகின்ற, போலித்தனம் இல்லாத ஒரு நேர்மையான சபையாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் ரசிக்கிறார். பாதம் முதல் இடுப்பு வரை வந்துவிட்டோம். அடுத்த பாடத்திலே இடுப்புக்கு மேலே போகலாம் 2வது வசனத்தோடு. இப்போ நீங்கள் சந்தோஷமாய் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக.